ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது முக்கியமான எக்ஸசைஸ் நம்பர் 1.2 கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி ரியல் நம்பர் சாப்டர்ல செகண்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். இதுல இருந்து கம்பல்சரி ஒவ்வொரு பேப்பர்லயுமே 3 மார்க்ஸ் கொஸ்டின் கம்பல்சரி வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃபுல்லா புரியணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸுக்கு இந்த பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்போம். ஓகே, ஸோ அது அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அந்த வீடியோவில் போயிட்டு ராஷ்னல் அண்ட் இராஷ்னல் கான்செப்டை மட்டும் கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்தால் மட்டும்தான் புரியும். திருப்பி சொல்றேன், இது கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, ஸோ இது கேட்காம எந்த ஒரு பேப்பருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ இந்த சால்விங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி இது ஒரு தியரம், ப்ரூவ் தட் √5 இஸ் அன் இராஷ்னல் நம்பர். ஓகே, இதுதான் ஒரு தியரம். சரி, இதை இப்போ எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த சால்விங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு பேர் அசம்ஷன் மெத்தட். ஓகே, கான்ட்ரரி போய் அசியூம் பண்ணி கான்ட்ரரி அசியூம் பண்ணி அது தப்பு அப்படிங்கிறத ஒன்று நம்ம எடுக்க போறோம். ஓகே, இப்போ இர்ராஷனல் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், மாத்தி கான்ட்ரரியா அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ப்ரூஃப் என்னன்னு பண்ணுவோம், இது இர்ராஷனல் கொடுத்துருவோம். அப்ப நம்ம எடுத்துப்போம், லெட் அஸ் assume that √5 is rational. Okay, √5 என்னன்னு எடுத்துப்போம், rational எடுத்துப்போம். Let us assume that √5 is rational. Okay, so அப்ப according to rational, therefore √5 எப்படி எழுதிடலாம், ரேஷனல்ங்கிற கான்செப்ட் படி P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுதிடலாம். அண்ட் P and Q பத்தி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், P and Q எந்த Q போட்டிருக்கோமோ அதே Qவை ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதையும் வந்து மாற்றக்கூடாது, நீங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அதே வேரியபிள் தான். ஸோ P and Q are co-primes. P and Q are co-primes and Q not equal to 0 அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ரேஷனாலிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, P and Q are co-primes. co-primes அப்படின்னா அந்த P மற்றும் Qங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு காமனா இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் will be or common factors will be 1 and -1. இதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ காமனா அண்ட் Q not equal to 0. Q not equal to 0 ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத நான் இன்ட்ரோலே சொல்லியிருக்கேன். இந்த Q டினாமினேட்டர்ல 0 ஆச்சு அப்படின்னா எனிதிங் டிவைடட் பை 0 என்ன ஆயிரும், அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால என்ன சொல்லுவோம், Q must not be equal to 0. ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்து போடுவோம். அப்ப √5 is equal to P/Q எடுத்துட்டோமா, கான்ட்ரரி அசியூம் பண்ணி எடுத்துட்டோம். let us assume that √5 is irrational. ஓகே, அப்படிங்கறது என்னது, கான்ட்ரரி. ஓகே, இதுதான் கான்ட்ரரி. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். நான் இப்போ அடுத்து என்ன பண்றேன், இந்த ரூட்டை போகிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றேன். அப்ப என்ன வரும், √5 square equal to P/Q whole square. Okay, √5 square equal to P/Q whole square. So √5 square என்னது, 5. √5 into √5 is 5. இப்ப P/Q whole square எப்படி எழுதலாம், P square divided by Q square. Okay, P square divided by Q square. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளைங் Q on both sides. அப்படி பண்ணோம்னா இந்த டிவைட்ல இருக்கிற Q அந்த சைடு போனுச்சுன்னா என்ன ஆயிரும், 5Q square equal to P square. 5Q square equal to
பி ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்துருச்சு. சரியா? ஸோ அப்போ இது என்னது ஈக்குவேஷன் 1. இதை வச்சு தான் அடுத்து நம்ம திருப்பி டீல் பண்ண போறோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? 5q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்போ q ஸ்கொயரை என்ன எழுதலாம்? q ஸ்கொயருக்கு என்ன பண்ணிடலாம்? 5 மல்டிப்ளிகேஷன் அங்கிட்டு போறப்ப என்ன ஆயிரும்? p ஸ்கொயர் டிவைடட் பை 5. நத்திங் பட் டிவைடிங் 5 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு என்ன பண்றோம்? டிவைடிங் பை 5. அப்போ அது அங்கிட்ட என்ன ஆயிரும்? இதுதான் நம்ம சிம்பிளா வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ 5 divides p square. Okay, 5 divides p square by theorem 1.2. 1.2 தியரம்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் அது ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா அந்த நம்பர் எதையும் டிவைட் பண்ணு சொல்லுவாங்க? த சேம் நம்பர். ஓகே, இப்போ 5ங்கிற ஒரு நம்பர் p ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா அந்த 5ங்கிற நம்பர் என்ன டிவைட் பண்ணும்? 5 divides p also. Okay, 5 divides p also. Okay, இதுதான் அந்த தியரம் 1.2. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? 5 divides p. அப்போ pக்கு என்னது? 5ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. சரியா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க நம்ம எதை ப்ரூவ் பண்ணியிருக்கோமோ, இங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? p தானே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த p is divided அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்து என்ன எடுக்கணும்னா, let p is equal to, இங்க என்ன நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வரோம்? ரூட் 5க்கு தானே ப்ரூவ் பண்றோம். இப்போ ரூட் 5 அப்படின்னா இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்? p is equal to என்ன ப்ரூவ் பண்ணமோ அதை p is equal to 5k or 5c ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஸோ 5k or 5c. ஏன் இங்க ரூட் 5 கொடுத்துருக்கனால நான் இங்க எடுத்துக்கிட்டேன் 5 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 5 தான் டிவைட்ஸ் pன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால் ஸோ அப்போ p is equal to 5k. ஓகே, ஸோ இப்போ இந்த p இந்த இதை நான் என்ன பண்றேன்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். திருப்பி போன ஸ்டெப்ல என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் திருப்பி வரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வந்துடும்? p ஸ்கொயர் ஈக்குவல் டு 5k த ஹோல் ஸ்கொயர். இதை இன்னும் சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம்? p ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் என்னங்குது? 25k ஸ்கொயர். ஓகே, k ஸ்கொயர். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல என்ன வச்சிருக்கோம்? p ஸ்கொயர் ஈக்குவல் டு 5q ஸ்கொயர்னு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்ப அதை கொண்டாந்து இங்க என்ன பண்ணிடலாம்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த p ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த p ஸ்கொயர் பதிலா எதை போட்டுடலாம்? இந்த 5q ஸ்கொயரை நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ அப்ப from 1 equation 1. ஓகே, from equation 1 என்ன எழுதிடலாம்? p ஸ்கொயருக்கு பதிலா 5q ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஓகே, அப்ப 5q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25k ஸ்கொயர். ஓகே, அப்ப டிவைட் பை 5 பண்ணோம்னா என்ன ஆயிரும்? இது 5 1s ஆர், இது 5 5s ஆர். ஓகே, ஸோ அப்ப q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5k ஸ்கொயர். q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5k ஸ்கொயர். அண்டர்ஸ்டுட்? ஓகே, இப்ப இதுல இருந்து நான் k ஸ்கொயரை மட்டும் எடுக்கிறேன். k ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவைடிங் பை 5 ஆன் போத் சைட்ஸ். ஓகே, டிவைடிங் பை 5 பண்ண என்ன ஆயிரும்? q ஸ்கொயர் பை 5ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த 5 அந்த சைட் டினாமினேட்டர்ல போயிடும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆயிருது? இங்கே டிவைட் பை 5. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? அப்போ இது 5 டிவைட்ஸ் q ஸ்கொயர். அப்போ which implies by theorem 1.2 என்ன சொல்லிடலாம்? 5 divides q also. Okay, so அப்போ 5 divides q square na அப்போ 5 divides q also according to theorem 1.2. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம்? இப்போ குவான்ட்ரரி ஆயிடுச்சு. என்ன குவான்ட்ரரி எப்படின்னா, ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு பி பை கியூன்னு எடுத்தோம், ராஷனல்னு சொல்லி. ஓகே, ஸோ அப்போ ராஷனல் கான்செப்ட் படி நம்மளுக்கு என்ன வரணும்? கோப்ரைம்ஸ். பி அண்ட் கியூஆர் என்ன இருக்கணும்? கோப்ரைம்ஸ். கோப்ரைம்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? காமன் ஃபேக்டர் 1 அண்ட் -1 மட்டும்தான் இருக்கணும். சரியா? ஆனால் இங்கே எப்படி இருக்கு?
ஃபைங்கிற ஒரு ஃபேக்டர் பிக்கு இருக்கு அண்ட் ஃபைங்கிற ஃபேக்டர் கியூக்கு இருக்கு. அப்ப பிக்கும் கியூக்கும் காமனா இன்னொன்னு என்ன வந்துருச்சு, ஃபைங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சு. சரியா? சோ அப்ப இது என்ன கிடையாது, திஸ் இஸ் a contradiction. This is a contradiction. கான்ட்ரடிக்ஷன் எழுதினாலும் சரி, இல்ல இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டாலும் சரி. ஓகே, இதுவும் கான்ட்ரடிக்ஷனுக்கான அர்த்தம் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஏன் கான்ட்ரடிக்ட் ஆச்சு, நம்ம தப்பான ஒரு இதை அசியூம் பண்ணோம். ஓகே, என்ன அசியூம் பண்ணோம், ராஷனல் அசியூம் பண்ணோம்ல. ஆக்சுவலி இது இராஷனல், நம்ம என்ன பண்ணோம், ரேஷனல் அசியூம் பண்ணோம். கான்ட்ரரி. ஓகே, கான்ட்ரரி அது முன்னுக்கு பின். ஓகே, மாறி மாறி வரும். ஓகே, ரேஷனல் சொல்லியிருக்கோம், ஆனா ப்ரூவ் பண்றது எப்படி வருது, ரேஷனல் கான்செப்ட்ல வரல. ஓகே, அப்ப திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். Therefore, our assumption is wrong. நம்ம அசியூம் பண்ணது என்னது, wrong. Assumption is wrong. Therefore, root 5 is irrational. Root 5 is irrational. Okay, so irrational prove பண்ண சொன்னாங்க, prove பண்ணியாச்சு. Okay, hence proved or hence showed. Okay, so this is the procedure to solve this. So இப்போ இதே இடத்துல root 2 கேட்கலாம், root 7 இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகே, ஸோ 11 இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. we will be solving in the further problems. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதே தான், root 5 வச்சு வருது, root 2 அந்த மாதிரி வருது வரிசையா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இந்த ப்ரொசீஜரே தான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணவும் போறோம். ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கோங்க. திஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க எந்த சாம்பிள் பேப்பர் வேணா எடுத்து பாருங்க, கம்பல்சரி இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த ப்ராப்ளமை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ until then, thank you.